Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பிராணாயாம முத்திரை பயிற்சியாக பார்த்துட்டு வரோம். மூச்சோடு சேர்ந்து ஒரு முத்திரைகள், அதன் மூலமாக நமது உறுப்புகளை எப்படி திடமாக இயங்க செய்வது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு தைராய்டு, பேராதைராய்டு, தைராய்டு வீக்கம், தொண்டை பகுதியில் வீக்கம் இருக்கின்றது, உடல் பருமனாக இருப்பாங்க. பெண்களுக்கு அதனால் கருப்பையில் கருமுட்டைகள் தங்காத நிலை ஏற்படுகின்றது, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, ஆண்களுக்கு ஆண்மை கோளாறு ஏற்படுகின்றது, புத்திர பாக்கியம் இல்லாத நிலை ஏற்படுகின்றது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அதை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வருவதற்கும் இந்த பயிற்சியில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தைராய்டு சுரப்பி சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நமக்கு இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் இந்த பயிற்சியை அழகாக எடுத்துக்கோங்க. ஒரு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், காலை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளோ வயதானாலும் தைராய்டு சுரப்பி சரியாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க பல வருடங்களாக மாத்திரை சாப்பிட்டுட்டு வரலாம். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய மருத்துவரிடம் தாராளமாக ஆலோசனை பெற்று இப்போ அந்த பயிற்சி எடுத்துகிட்டே வரேன். கிராஜுவலாக செக் பண்ண சொல்லுங்கள். ஒரு 48 நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிராஜுவலாக கட்டுக்கோப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். மருத்துவருடைய ஆலோசனைப்படியே மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து மாத்திரை இல்லாத நிலைக்கு நிச்சயமாக வர முடியும். நிறைய நபர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம். மாத்திரை எடுத்தவர்கள் இன்றைக்கு மாத்திரை இல்லாமல் சீராக வாழ்கின்றார்கள். ஸோ நம்ம உடலுக்குள் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் யோகத்தில் முத்திரைகள். நாம் அதுவும் அந்த முத்திரையோடு சேர்ந்து ஒரு மூச்சு பயிற்சியை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். முத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு 5 முறை ஒரு சின்ன பயிற்சி, முத்திரை ஆரம்பித்த உடனே 5 முறை மூச்சு பயிற்சி, முத்திரை முடிக்கும் பொழுதும் 5 டைம்ஸ் ஒரு நாடி சுத்தி. அப்போ இது நமக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நாம் பார்க்க இருப்பது சங்கு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 5 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே வைக்கணும். இப்போ இந்த முத்திரைக்கு வருவோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க, 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த முத்திரை பண்ண உடனே 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. 5 முறை. ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறோம். இது தைராய்டை நன்றாக இயங்க வைக்கும். அதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடணும். நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விடணும். நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். இந்த முத்திரை செஞ்ச உடனே 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ 2 நிமிடம் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சூரிய முத்திரை பண்ண போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இந்த முத்திரைக்கு வருவோம். மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விடணும்.
கை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். இந்த முத்திரைக்கு வந்த உடனே 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடணும். நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 5 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடணும். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ஜலந்தர பந்தம் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். 2 கை சின்முத்திரை, கை மடியில் வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளிடுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு உள்ளிடுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிஞ்சுக்கோங்க, சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக நார்மல் பிரீத்திங். இப்போ நம்ம விசுக்தி மையத்தில் இந்த முத்திரையோடு சேர்ந்து ஒரு தியானம் பண்ண போகிறோம். முதல்ல சூன்ய முத்திரை. கண்களை மூடி உங்களது உணர்வு தொண்டை உள் பகுதி விசுக்தி மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். தைராய்டு பேராதைராய்டு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணி சங்கு முத்திரை. இந்த முத்திரையில் தொண்டை உள் பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணி சூரிய முத்திரை. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை விசுக்தி மையம் தொண்டை உள் பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாமம்னு ஒன்று பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி கொண்டுக்கோங்க, அஞ்சலி முத்திரை வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ள எடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ள எடுக்கணும். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு அடையணும். நார்மல் பிரீத்திங். 1 மோர் டைம். மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு அடையணும். நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை. 2 நாசுலையும் மூச்சை உள்ளடுங்க. 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையணும். மீண்டும் ஒரு முறை. மூச்சை உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையணும். சூன்ய முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. 2 நாசுலியா. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையணும். மீண்டும் ஒரு முறை. மூச்சு உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையணும். இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். தொண்டை உள் பகுதியிலே
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க மெதுவாக. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். 1 நிமிடம். நேர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி. தைராய்டு, பேராதைராய்டுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய பயிற்சி. நம்ம ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கும்போது இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க. தைராய்டினுடைய இயக்கம் சீராக இருக்கும். இந்த மாதிரி தைராய்டில் பிரச்சனை உள்ளவங்களும் காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க காலை, மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் நேரமே இல்லைங்கிறவங்க காலையில் மட்டும் பயிற்சி பண்ணுங்கள். வெறும் வயிற்றில் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.